பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 சுழி எண், 2 சுழி எண், இந்த மூணையும் எந்தெந்த மாதிரியான இடத்துல போடுறது, எந்தெந்த மாதிரியான இடத்துல இத போடுறது, எந்தெந்த மாதிரியான எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்றது, அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய எழுத்து பிழைகள், இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த 3 சுழி எண், 2 சுழி எண், இத எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டு இருக்குது. இந்த 3 சுழி எண்ணை எப்படி சொல்லணும் அப்படின்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லணும். 2 சுழி எண்ணை எப்படி சொல்லணும்னா நன்னகரம் அப்படின்னு சொல்லணும். இந்த எப்படி சொல்லணும்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லணும். அது ஏன் அப்படி பேர் சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலா இட்டிங் ஈச்சு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இட்டிங் ஈச்சுல நீங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட சேனலை நம்ம போட்டுக்கிறோம், போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த இட்லிக்கு ஈச்சல இந்த 3 சுழி எண்ணுக்கு பக்கத்துல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இட்டு வரும். சோ அது பேர் அதாவது தன்னகரம். இப்ப இந்துக்கு பக்கத்துல இத்து இருக்கும், இந்துக்கு முன்னாடி. சோ அப்போ அது தன்னகரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப 2 சுழி எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ரேரக். சோ நன்னகரம் அப்படின்னு சொல்றோம். இதனாலதான் இது நம்ம தன்னகரம், தன்னகரம், நன்னகரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இது எதனால இந்த பேர் சொல்றோம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இது எந்தெந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இது நீங்க நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 2 விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க ஞாபகத்துல வைக்க வேண்டிய முதல் எழுத்து என்ன அப்படின்னா, இப்போ இதோட பேர் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. இப்ப 3 சுழி எண்ணுக்கு முன்னாடி என்ன வருது, இந்த இது எல்லா இதுக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு மெய்யெழுத்து வருது அப்படின்னா அது கண்டிப்பா 3 சுழி எண்ணம் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு செண்டு, கொண்டாட்டம், இந்த மாதிரி டாக்கு முன்னாடி கூட எல்லா எழுத்துக்களுமே என்ன இருக்கும், 3 சுழி எண் தான் வரும் நம்மளுக்கு. இதே மாதிரிதான் நம்மளுக்கு 2 சுழி எண், அதாவது ரன்னகரம். ரன்னகரத்துக்கு முன்னாடி அதாவது ரேரா, இந்த ரேரா இருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புள்ளி வச்சு எழுத்து வருது அப்படின்னா அது கண்டிப்பா அது 2 சுழி எண்ணா தான் இருக்கணும். இந்த 3 சுழி எண்ணாவோ இல்ல இந்தாவோ இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ரேரா, எது வந்தாலும் அதுக்கு முன்னாடி வர மெய் எழுத்து 2 சுழி எண்ணாதான் இருக்கும். இதே மாதிரிதான் இதுவும் அதே மாதிரிதான். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தன்னகரம் மேல ஸ்டார்ட் ஆகுற எந்த எழுத்துனாலும் அதுக்கு முன்னாடி வர புள்ளி வச்ச எழுத்து நம்மளோட இந்த இருக்கும். இப்போ இதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய முதல் குறிப்பு. நீங்க அதோட பேர் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப சீக்கிரமா மைண்ட்ல ஏத்துக்கிறதுக்கு இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னா, அதோட துணை எழுத்தே பக்கத்துல இருக்கும் போது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க நீ இருக்கு. இது என்னது, நம் தன்னகரம். தன்னகரத்துல உள்ள ஒரு எழுத்து இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இதோட துணை எழுத்தே இருக்கும் போது இங்க இந்த எழுத்தா வரணும். இதுதான் வரணும். இப்ப அதே மாதிரி இப்ப நன்னகரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீ என்னது அதோட இப்போ இங்க டேஷ் போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப இங்க 2 சுழி தான் இருக்கு. இப்ப இப்படி இருக்கும்போது அதோட துணை எழுத்தே இருக்கும்போது
இதே எழுத்தை இங்கேயும் வந்து வரும், வச்சு நம்ம வந்து புள்ளி வைக்கணும். சரிங்களா? இப்ப அதே மாதிரி கிண்ணம். கிண்ணத்துல இங்க வந்து 3 சுழி இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரும்? 3 சுழி இன்னுதான் வரும். இங்க 2 சுழி இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 2 சுழி இன்னுதான் வரும். இங்க வந்து நீ, அதாவது வேணா நீ எது இருந்தாலுமே அது பக்கத்துல வந்து இந்த மாதிரி தான். இதுதான் வந்து என்னது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேரு, அதாவது தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். அப்போ அந்த த, ட, ர இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதோட துணை எழுத்து தான் வரும்னு சொல்லி படிச்சோம். இப்ப 2வது, இப்ப இங்க வந்து இப்போ வேணா நீ அதோட துணை எழுத்து எது இருக்குதோ அது 3 சுழி இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வர எழுத்து என்ன வரும்? 3 சுழி என்ன போட்டு புள்ளி வைக்கிறது 3 சுழி வரும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது 2வது. இப்ப அடுத்து பார்க்க போற குறிப்பு என்னன்னா, இப்போ தன்னகரத்துக்கு டன்னகரம், ரன்னகரம் இதுக்கு முன்னாடி இந்தந்த எழுத்துலாம் கண்டிப்பா வரும். இப்ப பாத்தீங்கன்னா டன்னகரத்துக்கும் ரன்னகரத்துக்கும் பொதுவான எழுத்து நிறையவே இருக்கு. இக்கு, இச்சு, இஞ்சு, இப்பு, இ, யு. இது எல்லாமே வந்து எனக்கு பொதுவான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்லாம் வரும்போது வந்து நீங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்ற, இப்ப நீங்க வந்து நீங்க எக்ஸசைஸ் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குமே வந்து வித்தியாசம் நிறையவே தெரிஞ்சிடும். இந்த 3 சுழிகளுக்கும் 2 சுழிகளுக்கும் மெயினா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன என்ன சொல்ற ஒரு குறிப்பு மாதிரி. இப்போ வந்து மோஸ்ட்லி மூச்சுழி எண், அதாவது தன்னகரம் வந்து எழுத்தோட எண்ட்ல முடிகிற மாதிரி வராது. மோஸ்ட்லி ரொம்ப நேரம் முடிகிற எழுத்துக்கள்ல. ஆனா 2 சுழி எண், அதாவது தன்னகரம் வந்து லாஸ்ட் எண்டிங்ல வர்ற அந்த புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்துக்கெல்லாம் வந்து 2 சுழி எண் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொடுக்கறதா வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கிளூ மாதிரி. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப லாஸ்ட்ல முடிகிற மாதிரி இருக்கும் ஒரு மெய் எழுத்து. 2 சுழின்னா 3 சுழின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 சுழியும் கண்ணை மூடிட்டு போடலாம். ஏன் அப்படின்னா 3 சுழியும் வந்து கடைசியில முடிகிற மாதிரி வராது. அதே மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்டார்டிங்ல தான் வரும். ஸ்டார்டிங்ல வந்து இந்த அதாவது இதோட மெய்வரிசைகள், இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல தான் வரும். ஆனா இந்த 3 சுழி இன்னும் சரி 2 சுழி இன்னும் சரி எழுத்தோட ஸ்டார்டிங்ல கண்டிப்பா வரவே வராது. மெய்யெழுத்துக்களாகவும் வராது, உயிரெழுத்துக்களாகவும் வராது. சோ இது வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி. இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அந்த தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் இது எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்றது, எந்த மாதிரியான எழுத்துக்கள்ல போடக்கூடாதுன்றத பார்த்தோம். பிளஸ் நம்ம வந்து இது வந்து எழுத்து பிழை இல்லாம எழுதுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. Subscribe for more videos. நன்றி. நாம் இப்போ பார்த்த பதிவுகளில் இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் உள்ள ஆன்சரை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.